தேங்காய், முந்திரிலாம் சேர்த்து அரைக்காம, இன்னைக்கு கிராமத்து ஸ்டைல்ல காரசாரமா மட்டன் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பேன்ல வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, மிளகு சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா வந்து இஞ்சி சேர்த்து நல்லா வந்து வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து, இதையும் வதக்கிட்டு நம்ம மிக்ஸியில சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா நைஸா பேஸ்ட்டா வந்து நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். அடுத்து வந்து குக்கர்ல எண்ணெய் சேர்த்துட்டு, வெங்காயம் பொடியா கட் பண்ணத சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கி வரட்டும். நான் இன்னைக்கு இந்தியன் மட்டன் 1/2 கேஜி எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கறி வந்து வதங்கி வரட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்து வந்து மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், காரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடிட்டு விசில் விட்டுக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் மணக்க மணக்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். பரோட்டாக்கு சொல்லவே வேணாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.